விஜயும் சீமான் அவர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அவர் யார் பிள்ளை? டிஎம்கேவுடைய பிள்ளையா இல்லை காங்கிரஸோடைய பிள்ளையா? அதுவும் அவர் சொல்லட்டும். நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம், திராவிட அரசியலையும் பேசுகிறோம், பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ ஆர்எஸ்எஸ் பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? அவர் கொள்கை எதிரி என்கிறார். கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதேபோல் பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல், எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்லுவதை எப்படி நாம்? இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல், இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே தான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார். நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்ல. அது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து. இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல். அது உங்களுக்கு எந்த கட்சியும் இருக்காது. ஆனால் உங்கள் அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான். அதுதான் அம்பேத்கர் அரசியல், அதுதான் இடதுசாரி அரசியல், அதுதான் மார்க்சிய அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமனை அமைதியாக இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும்? இது திமுகவுக்கு பேசவில்லை, நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து என்பதால் பேசுகிறோம். அதே பெரியாரே துருப்பிடித்த கிடப்பாருன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அதே தொகுதியில் ஈரோடு நான் 25,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்குற நிலைமை வந்தேன். 25,000 ஓட்டு தானே, 25,000 ஓட்டு. அது எப்பவும் எல்லாரும் போடுவாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு எம்ஜிஆர் வாங்கியிருக்கிறாரு, ராமதாஸ் வாங்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு. அது எப்பவும் ஒரு கட்சிக்கு எதிரான அரசியல் ஓட்டுங்கிறது இருக்கவே செய்யும். அந்த ஓட்டை அவ்வப்போது பலர் வாங்கியிருக்காங்க. வைகோவும் வாங்கியிருக்காரு திமுகவை எதிர்த்து. திமுக எதிர்த்து எம்ஜிஆர், திமுக எதிர்த்து வைகோ, திமுக எதிர்த்து விஜயகாந்த், திமுக எதிர்த்து ராமதாஸ், இப்படி எல்லாரும் வாங்கின வரிசையில் அவர் அந்த எதிர்ப்பு ஓட்டை வாங்கியிருக்கிறார். அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து 6 முறை இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்து இருக்கிறது என்று சொன்னால் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? இப்போ மக்களிடையே அந்த ஆதரவு இருக்கத்தானே செய்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் பேசுகிற பெரியார் அரசியல் தான். திமுக பேசுகிற பெரியார் அரசியல் தான். பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் தான். விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் தான், உழைக்கிற மக்களுக்கான அரசியல் தான். ஆகவே அந்த அரசியலுக்கு இவர்கள் பிஜேபி திட்டம் என்னவோ, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் என்னவோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய 2 அமைப்புகளாக இன்றைக்கு இவர்கள் முகமூடி அணிந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பிரசவம் பார்த்தது எங்கள் அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்கள் அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாங்க. காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசணும். விடுங்க தம்பி. அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்னை இந்து அந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலிம்ப. ஆனால் ஒரு வயலும் 10 பைசா அது இல்லை. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்றது? அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு. யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்ப நீங்க சொரியார் சொல்றீங்க பார்த்தீங்களா? அவர் என்ன செயற்கரிய செய்திருக்காங்க?
நீ 3ஆம் தேதி வரை காத்துரு. அவர் எல்லாரையும் போற்றுன்னா, நான் ஒரு தமிழ் தேசியனத்தின் பிள்ளை, தமிழின் மகன், என் தாயை ஒழிக்கணும்ன்ற. என்னடா தமிழை மட்டும் படிக்காதடா, ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா. அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா. தமிழை மட்டும் படிக்காத, ஆங்கிலத்தையும் படிச்சுக்க. இதான் எல்லாரும் பேசுனது. அதுல என்ன இருக்கு? தாய்ப்பால் பைத்தியங்களே, உலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது, தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான். நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற. உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாதான். அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே. அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா, நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, உங்க திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே சொல்றாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ். அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அரவர என்ன பேசிக்கிற நீ? அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய? தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்தில் இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ்? என்ன இல்ல தமிழ்ல? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்ப இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, அதை அழினா என்ன? என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனின் கடமையா இருக்கு. சும்மா அவரை போற்றணும். எதுக்கு போற்றணும்? இதுக்கு போற்றணும்னு சொல்லு. நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பெரியாரும் போராடினார், அதை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் செஞ்சார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். எல்லாமே பெரியார் தான். இப்ப ஒண்ணு இல்ல. ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன், என் மூதாதை, கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமான் 5 பேர் இருந்துச்சு, வளைவுன்னு இருந்துச்சு. அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியார்னு வச்ச, தந்தை பெரியார்னு நீ வச்ச? அப்ப என் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரியவரா? அவன் கொடை வள்ளல், இவன் கஞ்சன். ரெண்டுல எதை நீ எதுக்கு வைக்கிற? பேரை வைக்கிற? நீ அடிச்சுட்டு ஏன் வைக்கிற? போன ஆண்டு தயாரிச்ச தம்பி, கவனியாத நீ, போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில் இருந்து இது என்ன மாறும்? இதெல்லாம் தம்பி, நீ வர்ற நாட்டை ஆண்டவங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க, தொகுதியா போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா, இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொளுத்தாம என்ன பண்ணுவேன்? இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும்? என்ன மாறு? என்ன அறிக்கை? மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்க? ஒரு வெற்று வேலை. இதெல்லாம் ஒரு சடங்கு. இதெல்லாம் ஒரு சடங்கு. புரியுதா? சும்மா ஒரு மாலையை போடுறது. மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதுல, எம்ஜிஆர் இதுல, அப்படியே இதுல எல்லா இதுலயும் போட்டு சாமியை கும்பிடுறது, எல்லாரும் கும்பிடுறது. ஒரு வெற்று அறிக்கை. நாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதை வாங்கி படிச்சு பாருங்க. மக்களரசு.comல இருக்கு. இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோட வெளியிடுறோம். அச்சாவும் கொடுக்குறோம், காணொலி ஆவணமும் காட்டுறோம். உனக்கு மரம்னா என்னன்னு தெரியாது, மலைனா என்னன்னு தெரியாது, கடல்னா என்னன்னு தெரியாது, நீர்னா என்னன்னு தெரியாது, நிலைனா நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒன்னும் தெரியாது. ஒரு கூட்டம் இது.